அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இது வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2. டீடாக்ஸ் வாட்டர் வந்து மார்னிங்கே எடுத்தாச்சு. டீடாக்ஸ் வாட்டர் எப்படி செய்யணும்னா, நைட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சிடணும். மார்னிங் எழுந்து ஃபில்டர் பண்ணி லைட்டாக வார்ம் வாட்டர் மாதிரி சூடு பண்ணி குடிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். 100 கிராம் வந்து கொய்யாப்பழம், 2 ஒயிட் எக்கு, 100 கிராம் வந்து ரவை உப்புமா, அதுலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் ஆட் பண்ணி செஞ்சேன். நான் வந்து செப்டம்பர் 16 அன்றைக்கி தான் வந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டே வந்து மூவ் பண்ணேன். நான் வந்து வீடியோ போடுறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். 3 month கோர்ஸ் எடுத்திருக்கேன். என்னோடய ஹைட்டு, வெயிட்டு, இன்ச்சு எல்லாமே வந்து மெஷர் பண்ணிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா, நம்மளுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மதியானத்துக்கு நான் லஞ்சுக்கு என்ன செய்கிறேன்னா, டோஃபு இருக்கும்ல, பன்னீர் மாதிரியே சோயாவில் செஞ்சது, அந்த டோஃபை வச்சு நம்ம ஒரு ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அது வதகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக வச்சுக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூட 2 தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இதில் வந்து கர்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து அதையுமே கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம டோஃபு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக வேகட்டும், அதில் அந்த ஜூஸி எல்லாமே இறங்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் சால்ட் உப்பு தான் சேர்த்தேன். நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வீட்டு அரிசி, அதனால் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோன்னே நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு எண்ணெய் வராதுங்க, ஏன்னா நம்ம 1 ஸ்பூன் தானே ஊற்றிருக்கோம். அதனால் கொதித்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை, ஆனால் நான் ப்ராப்பராக வந்து எதையுமே பண்ண மாட்டேன். கிரேவிங்ஸ் இருக்கும், ஏதாச்சும் பார்த்தா போய் சாப்பிட்ருவேன், அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால் இப்போ நான் வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால நான் இதை வந்து ப்ராப்பராக பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி டயட்டிஷியன் எல்லாத்தையும் கேட்டு பண்ணுறேன். ஏன்னா இது எதுவுமே கைடன்ஸ் இல்லாமல் யூடியூப் வீடியோ பார்த்து பண்ணி எனக்கு உடம்புலாம் நல்லா சிக்காக இருக்குது. டீஹைட்ரேட் ஆகி மயக்க போட்டுலாம் விழுந்திருக்கேன். அதனால தான் இப்போ நான் ஒரு கைடன்ஸோடு பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து நான் தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து அந்த சட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து தம் விடணுன்றதுக்காக. இப்போ வந்து அரிசியும் வாட்டரும் ஒரே சமத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து தம் விட்டுக்கலாம். மேலே வெயிட் வச்சு ஒரு 10 நிமிட்ஸ் விட்டாங்க, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில். இப்போ என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சு தாங்க. ரைஸ் வந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன், டோஃபு வந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன், பொமோகிரானட் வந்து 100 கிராம். இது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் வந்து ஃபைபர் 3மே இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு கரெக்டான மீல் பிளான். கிட்ட ப்ரௌனி, முட்டை மிட்டாய் அண்ட் குக்கீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு